வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து மிளகு சாதம். இது வந்து நம்ம பெருமாள் கோயில் பிரசாதம் ஸ்டைலில் வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ வந்து அதுக்கு தேவையான பொருளும் அதோட செய்முறை என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் வந்து 1/8 கப் இது. ஸோ வாங்க மீதி தேவையான பொருளும் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து ட்ரையாகவே எண்ணெய்லாம் ஆட் பண்ணாதீங்க. அதில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து, கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே வந்து நம்ம நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பொடியை வந்து நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் சாதம் வேணும்னு வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இது 3 பருப்புக்குமே வந்து ரேஷியோ வந்து 1:1, 1:1. ஸோ நீங்கள் எந்த குவான்டிட்டியில் வேணாலும் ஒரு கப் அளவு கூட எடுத்துக்கலாம், இல்லைனா அரை கப், இல்லைனா டேபிள் ஸ்பூன் அளவு கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த குவான்டிட்டியில் வந்து இது செஞ்சு நீங்கள் ஒரு டப்பாவில் வச்சுட்டு உங்களுக்கு எப்போ சாதம் வேணுமோ அது வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நம்ம நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. மனம் வந்து நல்லா சூப்பராக ஜம்முன்னு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது ஒரு பிளேட் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து அதே கடாயில் வந்து 4 வரமிளகாய் போட்டு நம்ம அதையும் வந்து வறுத்துக்கலாம் நல்லா. மிளகு ஏற்கனவே காரம் இருக்கும். ஸோ ஸ்லைட் எக்ஸ்ட்ரா காரத்துக்காக வந்து வரமிளகாய் ஆட் பண்ணுறோம். இன்கேஸ் உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா நீங்கள் வந்து மிளகாய் குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிளகாவும் வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதுவும் வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகு பருப்பு எல்லாமே வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க மிளகாவையும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம. அப்புறம் கொஞ்சமாக இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. இதெல்லாமே சேர்த்து நம்ம இப்போ வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மிளகு பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வந்து தாராளமாக நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ உங்களுக்கு மிளகு சாதம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா இந்த பொடி வந்து நீங்கள் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ மிளகு சாதம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அதே கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் எடுத்துக்கினா இந்த ரெசிபிக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ளேம் லோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து பொடியை சேர்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ சாதம் எடுத்து நீங்கள் கலர போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பொடி சேர்த்துக்கங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை சேர்த்துட்டு 2 கரண்டி வந்து சாதம் போட போகிறேன் நான். இது வந்து நல்லா ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா வந்து கலந்து விடுங்க. இது கூட வந்து 2 தேக்கரண்டி வந்து நம்ம வெடித்த சாதம் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ உங்கள் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பொடி இதில் சேர்த்து நீங்கள் வந்து சாதம் போட்டு கலந்துக்கலாம். இது வந்து நல்லா வந்து சாதத்தில் வந்து நல்லா படுற மாதிரி கலரி விட்டுக்குங்க. பாருங்கள், சூப்பரான மிளகு சாதம் வந்து கோயில் பிரசாதம் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் இதில் வந்து கொஞ்சம் நெய் கூட சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம். அதுவும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான கோவிலில் பிரசாதம் ஸ்டைலில் வந்து மிளகு சாதம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை பரிமாறிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான பெருமாள் கோயில் பிரசாதம் ஸ்டைலில் வந்து மிளகு சாதம் வீட்லேயே ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.